அன்பு நேயர்களே, இனிய வணக்கங்களை அனுப்புகிறேன். விருச்சிகம் ராசிக்கார அன்பான நேயர்களுக்காக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவை முழுமையா தொடங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முருகரை மனதார புரிஞ்சுக்கிட்டு ஆழமா வணங்கி வீடியோவை தொடங்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் அருள் புரியும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், அப்படி நம்பி வாழலாம். நம்ம விருச்சிகம் ராசிக்கார நேயர்கள் தாயை போல அளவில்லா அன்பு நிறைந்த மனதுடையவர்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலமான எண்ணம் எதுவுமே இல்லை. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருக்கும், அன்பானவர்களுக்கும் நல்லா இருக்கணும்னு விரும்புபவர்களா இவங்க. அப்படிங்கிற பொதுநலமான அருமையான குணத்தோடையே இவங்க தங்கள் வாழ்க்கையை அழகா வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மிகுந்த நம்பிக்கை உடையவர்கள். உண்மைக்கு புறஞ்சுரிச்சு எந்த காலத்திலும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இனிமையான இதயத்தை தொடும் பேச்சு மூலமா மற்றவர்களிடம் எளிதில் நண்பர்களா மாறி மெருக்கமாயிருக்கும் திறமையுடையவர்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துளி கூட கவலைப்படாமல் தைரியமா சமாளிப்பவர்கள். ஆனா நெருங்கிய உறவினர்கள், அன்பானவர்களின் வாழ்க்கையில ஒரு சிறிய பிரச்சனை வருதுன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அன்பு நிறைந்த உதவியாளர்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்கள் நிறைந்த விருச்சிகம் ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது, ஆனா எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. நாங்கள் எப்படிம்மா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுமையாக புரியுதுங்க. விருச்சிகம் ராசிக்கார அன்பு நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சவாலான காலங்கள் எல்லாம் இனி மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக சூப்பராக மாறிப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள், விருப்பங்கள் எல்லாமே முழுமையாக நிறைவேறப் போகுதுங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அன்பு நிறைந்த வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு அழகான திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பழைய பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுகள் கிடைக்கப் போகுதுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிற நம்பிக்கையோட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் என்னென்ன அற்புதமான பலன்கள், நன்மைகள் நடக்கப் போகுதுன்னு இப்போ பார்க்கலாங்க. 4 கிரகங்கள் மகர ராசியில் சேர்ந்திருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அருமையான நன்மைகள், சுகங்கள் நடக்குதுங்க. செவ்வாய் உச்சம் பெறதால சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள், அரசு பதவிகள், கௌரவமான மான வேலைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். புதன் மற்றும் சூரியன் மகரத்தில் சேர்ந்திருக்கிறதால பூதாதிய யோகம் உண்டாகுது. அது உங்களுக்கு மிகுந்த பலம் தரும். சுக்கிரன் வர்த்தனால வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்க போகுது. இந்த கிரகங்களின் அழகான சேர்க்கை காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தில் நடக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள், குழந்தை பிறப்பு, காதல் வெற்றி, திருமணம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. 10க்குடைய சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அரசு மற்றும் தொழில் சார்ந்த அருமையான பணிகள், வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 8 மற்றும் 11க்குடைய புதன் பகவான் 3இல் மறைவதால திடீர் சொத்து சேர்க்கை, பணவரவு உண்டாகும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறைவதால குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதில் சிறு பிரச்சனைகள் வரலாம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்கள் குடும்பத்தையும் தொழிலையும் சமமா சரியா கவனிக்கணும். குடும்பத்தில் ஏற்படும் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்க குடும்பத்துக்கு போதுமான நேரம் ஒதுக்கணும். கமிஷனரை விடவும் அமைச்சரை விடவும் பிஸியா இருந்தாலும் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுங்க. அப்பத்தான் நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும்.
3ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய விஷயங்களை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் அருமையான வாய்ப்புகள் வரும். புதிய தொழில்கள், வித்தியாசமான விஷயங்களை கத்துக்க போறீங்க. சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மற்றும் அரசியலில் பிரகாசமா அழகா வருவீங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை விமானத்துல பறக்க போகுதுங்க. உயரமா பறக்க போகுதுங்க. அதே நேரத்துல குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுங்க. செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த வருடம் முழுவதும் பல நன்மைகள், அருமையான பலன்கள் கிடைக்க போகுது. போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் இருக்கு. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா அழகா மாறப்போகுது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லோருமே வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்பா வரப்போகிறார்கள். இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள், சோகங்கள் குறைய போகுது. வாழ்க்கையில புதிய நம்பிக்கை, புதிய ஆற்றல் பறக்க போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷமான, மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுது. தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றா சீக்கிரமா நடக்க தொடங்க போகுதுங்க. பணவரவு மேம்பட போகுது, நல்லா அதிகரிக்க போகுது. கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க. நல்ல மனுஷனோட அன்பான நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களின் மதிப்பு, மரியாதை பிறரிடம் உயரப்போகுது. மறைந்திருந்த உங்க திறமைகள், அழகான திறமைகள் வெளிப்பட போகுது. வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள், அருமையான வாய்ப்புகள் வரப்போகுது. தேவையில்லாத உறவுகள் தானா விலக போகுது. மன உறுதி, தைரியம் அதிகரிக்க போகுது. உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம், சிறந்த முன்னேற்றம் ஏற்பட போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக அனுபவம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கான சரியான முடிவுகளை தெளிவா எடுக்க தொடங்க போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது. வாழ்க்கையில தெளிவு, அழகான தெளிவு ஏற்பட போகுது. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில், எல்லா வழிகள்லையும் உங்களுக்கு உதவ போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அழகான மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே முழுமையா நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டா என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்பா வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கை அருமையான, சூப்பரான வாழ்க்கையா இருக்க போதுங்க. நீங்க இந்த தை மாதத்துல சற்று கவனமா இருக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாங்க. அவசர முடிவுகளை, திடீர் முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கோவமா பேசாம சொற்களை கட்டுப்பாட்டோட அமைதியா பேசி பழகிக்கோங்க. பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது, கட்டுப்படுத்துவது நல்லதுங்க. கடன் கொடுத்தல், வாங்கல் எல்லாலையும் கவனத்தோட சரியா இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல, சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. உறவுகள்ல தவறான புரிதல், புரியாமை வராம தெளிவா, அன்பா பேசுங்க. உடல் நிலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க, கவனமா காப்போங்க. தூக்கம் குறைவா விடாதீங்க, போதுமான தூக்கம் எடுத்துக்கோங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலரவோ, நினைவுபடுத்திக் கொள்ளவோ வேண்டாம். ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து விட வேண்டாம். சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகள், கமெண்ட்கள் போடுவதை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு, சரியான கட்டுப்பாடு அவசியம். நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழகி மெருக்கமாய் இருக்க வேண்டாம். கையெழுத்து ஒப்பந்தங்கள், பேப்பர்கள்ல கவனமா, முழு கவனத்தோடு இருந்துக்கோங்க. வாக்குறுதிகளை எளிதா தடுக்காம கொடுக்காதீங்க. மனதை காயப்படுத்தும் பழைய நினைவுள்ள சிக்கி கொள்ளாதீங்க. பொறாமை, ஒப்பீடுகளை முழுமையா தவிர்த்துங்க. பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமா, பாதுகாப்பா இருந்துக்கோங்க. பெற்றோர், மூத்தவர்களின் அறிவுரை, அன்பான அறிவுரையை மதிச்சுக்கோங்க. தேவையான இடங்கள்ல இல்லைன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுங்க.
அப்பத்தான் நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாம அமைதியா இருக்க முடியும். அடுத்ததா நம்முடைய விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் எப்படி அருமையா இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி சூப்பரா இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்துல குதூகலம், மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க. ஆடம்பரமான அழகான பொருட்களை வாங்க போறீங்க. கடந்த காலமாக தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தடை இல்லாம சீக்கிரமா நடக்க போகுதுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி அழகான திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு படிப்புக்கேத்த, தகுதிக்கேத்த நல்ல வேலை சிறந்த சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த தை மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா அழகா மாறப்போகுதுங்க. அடுத்ததா நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருந்துகளில் கலந்து கொண்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. குடும்பத்துல சந்தோஷம், அன்பு ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள் எல்லாம் மறைந்து போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான அன்பு நிறைந்த வாழ்க்கைய அழகா வாழ போறீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான அருமையான மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்லது அதற்கு மேல பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய சிறந்த மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததா நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு, அன்பான ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க திறமை மேம்பட போகுதுங்க, பிரகாசமா வெளிப்பட போகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள், விருப்பங்கள் நிறைவேற போகுதுங்க. விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா நல்லா இருக்க போறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள், பெரிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது. வேலையின்றி தவிக்கிறவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. படித்தவர்களுக்கு படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க போகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா சூப்பரா இருக்க போகுதுங்க. நல்லதை நினைங்க, உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியா ஆழமா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்படியேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அருமையான யோகம் உங்களுக்கு இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள், சோகங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான, அழகான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்திருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குதுன்னு அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சி ஆழமாக வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும்.
குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும், என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லன்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம், அருள் இருந்தா போதும். மற்ற கிரகங்களெல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேர்ந்து, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, இனிய வணக்கம் அன்பு நேயர்களே.